4 காசு பணம் சம்பாரிச்சு மற்றவங்கள போல நம்மளும் ஒரு வசதியான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வீடு, ஒரு 2, 3 காரு, பைக் அப்படிங்கிற மாரி ஒரு பணக்காரங்கிற மாரியான தோற்றத்துக்கான வாழ்க்கைக்கு போ முடியுமா? இல்ல காலம் பூரா இப்படியே தான் உருண்டுகிட்டு இருக்கணுமா? அப்படின்ற மாரியான ஒரு எண்ணம் சிலருக்கு இருக்கும். வசதி வந்ததுக்கப்புறம் நிறைய கவலை வரும், அது வேற விஷயம். இருந்தாலும் பணக்காரனாக முடியுமா அப்படின்னா, இதுக்கு நிறைய கிரக சேர்க்கைகள் சொல்லலாம் ஜாதகத்துல. அதுல ஒண்ணு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிறது. உங்க லக்னத்துக்கு 12ஆம் பாவாதிபதியை பாருங்க. அவர் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்காரான்னு பாருங்க. இருக்காரா? இல்ல ஆட்சி பெற்ற கிரகம் இல்ல உச்சம் பெற்ற கிரகத்தோட இருக்காரான்னு பாருங்க. யோகம். சரி, அதுவும் இல்ல. இந்த 12ஆம் இடத்ததிபதி லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காரான்னு பாருங்க. சரியா? இந்த காம்பினேஷன் மட்டும் இருந்ததுன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். இருந்ததுன்னா நிச்சயமா பணக்காரங்க. அதுலயும் அந்த தசை நடக்கும்ல, அப்போ வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டு போயிரும். உங்களுக்கு 2ஆம் இடம் வந்து பாவகிரகம் இருக்கு, 11ஆம் இடத்ததிபதி நீசமோ என்னமோ ஆயிட்டு போறார். லாபஸ்தானம் கெட்டாலும் தனஸ்தானம் கெட்டாலும் 12ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருந்து அவருடைய தசை மட்டும் நடக்குதுன்னு வையேன், பணம் காசு எப்படி வருதுன்னு தெரியாது, அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், உங்க செலவுகள் ஆயிட்டே இருக்கும், வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நீ வசதியானவன் தான், பணக்காரன் தான்.